இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிருவாங்க, அவ்வளவுதான். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சுடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தோக்கடிக்கிறதே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. நிறைய சிக்கல்கள் இருக்காங்க. நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதெல்லாம் நீங்க மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். களத்தில் போங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க ஒவ்வொருவரும் நீங்க களத்தில், நீங்க எல்லாமே, நீங்கள் எல்லோரும், நீங்கள் உங்களுக்குள்ள நீங்க எல்லாமே தலைவர்கள். என்ன பொறுத்தவரை நீங்க எல்லாமே தலைவர்கள். யூ ஆர் ஆல் பார்ன் லீடர்ஸ். திறமையான தலைவர்கள் நீங்கள் எல்லோரும். நீங்க உங்க சுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ஒரு போராட்டம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இது அவசியமானது, தமிழ் சமூகத்திற்கு அவசியமானது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான மாற்றம். இது இந்த தலைமுறைக்கு அவசியமான மாற்றம். இது ஏன்னா இவங்க மறுபடியும், அதாவது வாய்ப்பே கிடையாது, மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பயம்தான் எனக்கு. தமிழ் சமுதாயத்தை ஒழிச்சிட்டாங்க, தலைமுறை ஒழிச்சிட்டாங்க, பெண்களை அழிச்சிட்டாங்க, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம்னா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது.